our Fair Maths channel. இப்போ நம்ம exercise number 2.5ல first sum பார்க்க போறோம். Find the modulus of the following complex number. அதாவது complex numbersக்கு என்ன find out பண்ண போறோம்? Modulus find out பண்ண போறோம். 2i divided by 3 plus 4i. இது நமக்கு கொடுத்திருக்க complex number. இப்போ என்ன பண்றது? இதுக்கு என்ன கண்டுபிடிக்க சொல்லிருக்காங்க? Modulus. இதுக்கு பேர் தான் என்னது? Modulus. 2i divided by 3 plus 4i modulus. இது வந்து modulusல பிரிச்சு எழுதிருக்காங்க. Modulus of 2i divided by modulus of 3 plus 4i பிரிச்சு எழுதியாச்சு. நமக்கு அதாவது இதோட மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுனா என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர். இப்போ x plus iy, அதாவது இந்த ஃபார்மேட்ல இருக்கு x plus iy இருந்துச்சுன்னா இதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்னது? ஸ்கொயர் ரூட் ஆஃப் x squared plus y squared. இதுதான் ஃபார்மேட். ஓகேவா? x squared plus y squared கண்டுபிடிக்கணும். அப்ப x ஓட வேல்யூவையும் அதாவது இது வந்து ரூட் 4 முன்னாடி கண்டுபிடிச்சோம். x squared plus y squared வேல்யூ என்னது? 3 3s are 9. This is 16. ரெண்டே ஆட் பண்ணோம்னா 25. இது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 வந்து 2 டிவைடட் பை 5 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அவ்வளோதான். இப்போ அடுத்த சம் கொடுத்துருக்கு. என்னது? 2 minus i டிவைடட் பை 1 plus i plus 1 minus 2i டிவைடட் பை 1 minus i கொடுத்துருக்கு. இதை வந்து நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்சிஎம் எடுத்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுவோம். இப்போ 1 plus i 1 minus i இதை வந்து இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இதை இதோட கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதியாச்சு. இதை வந்து இதோட 1 ஃபர்ஸ்ட் இது ரெண்டாலே மல்டிப்ளை பண்ணுவோம். இதை வச்சு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். அதே மாதிரி இதையும் செய்கிறோம். செஞ்சோன்னா நமக்கு என்ன வருது? லாஸ்ட்ல என்ன வருது? வேல்யூ 1 minus 3i plus 3 minus i divided by 2 வருது. ஸோ ஐயோடையும் இந்த ரியல் நம்பரோடையும் ஆட் பண்ணோம்னா 4 minus 4i divided by 2 வருது. 2 வெளியில காமனாக எடுக்கலாம். 2 கேன்சல் ஆயிரும். மிச்சம் இருக்குது 2 minus 2i. 2 minus 2i வந்துச்சா? இந்த 2 minus 2i வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். x plus iy இருந்துச்சுன்னா அதை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் x ஸ்கொயர் plus y ஸ்கொயர். ஒய்யோட வேல்யூ -2. அப்போ 2 2s are 4, 2 2s are 4. அப்போ 2 காமன் எடுத்தோம்னா ஏன்னா இந்த ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கலாம் 4க்கு. ஸோ 2 அதான் 4ஓட ஸ்கொயர் ரூட் என்னது? 4. இந்த 2க்கு கண்டுபிடிக்க முடியாது. அப்போ 2 root 2 ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்த சம் 1 minus i ஹோல் பவர் 10 அதுக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்? இப்போ இதை வந்து x plus iy வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. என்ன வருது? ஸ்கொயர் ரூட் அதாவது ரூட் ஆஃப் 2 வருது. ரூட் ஆஃப் 2 இதோட பவர் என்ன கொடுத்துருக்கு? 10. ஸோ இதில் வந்து நம்ம ஸ்கொயர் ரூட் என்னன்னு எழுதலாம்? ரூட்டை வந்து எப்படி எழுதுவோம்? 1/2ன்னு எழுதலாம். ஸோ 1/2ன்னு எழுதிட்டு ஹோல் பவர் 10 இருக்கு. அப்போ 10 டிவைடட் பை 2 என்னவாகும்? 5 ஆகும். அப்போ 2 பவர் 5. 2 பவர் 5னா என்ன அர்த்தம்? 2 into 2 into 5 டைம்ஸ். அப்போ 32. 2 வந்து 5 டைம்ஸ் வந்துன்னா 32 ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. அடுத்து ஃபோர்த் சம் 2 அதாவது மாடுலஸ் ஆஃப் 2i into 3 minus 4i into 4 minus 3iக்கு மாடுலஸ் கண்டுபிடிக்கணும். எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்? ஃபர்ஸ்ட் தனித்தனியாக மாடுலஸ் ஒன்னொன்னையும் தனித்தனியாக பிரிச்சுக்குங்க. மாடுலஸ் ஆஃப் 2i, மாடுலஸ் ஆஃப் 3 minus 4i, மாடுலஸ் ஆஃப் 4 minus 3i பிரிச்சாச்சு. ஸோ இது என்னது? இது வந்து 2 ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர். இது வந்து x plus iy ஃபார்மேட், x ஸ்கொயர் plus y ஸ்கொயர். அடுத்தது அதே மாதிரி பிரிச்சாச்சு. பிரித்து ஃபைண்ட் அவுட் பண்ணோம்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப் 25 இதோட வேல்யூ 2 5 5 5 மல்டிப்ளை பண்ணோம்னா 50. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல போய் உங்க டவுட்ஸை கிளியர் பண்ணிக்கிடுங்க.